மார்ச் 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த செமிஃபைனல் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் இந்திய ரசிகர்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை கேட்டு ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸுமே சோகமாயிட்டாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மிஸ்டர் ஏரா வாய்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் ஒட்டுமொத்த இந்தியா ஃபேன்ஸோட நெஞ்சில் இடியை இறக்கி ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு பழிவாங்கிற விதமாக தான் இப்போ நடந்துட்டு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல இந்தியா ஆஸ்திரேலியா பீட் பண்ணி டைரக்டா ஃபைனல் போயிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் மார்ச் 9ஆம் தேதி நமக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்க போற அந்த ஃபைனல் மேட்சுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் ஓடின்னு அழைக்கக்கூடிய ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லி தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு நியூஸை கேட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் அவரோட இந்த முடிவுக்கு எல்லாருமே மதிப்பு கொடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சார்பாகவும் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் டே கொண்டாடிடுவோம்.